வணக்கம். இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த vlog. ஸோ இந்த vlogல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரீசனுக்காக ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா தான் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து வட்டலப்பத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வட்டலப்ப ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து ரெசிபி காட்டலை. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ வந்து கோழியப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோழியப்பத்துக்கு வந்து 2 பெரிய தேங்காவுடைய தலைப்பால், 2வது பால் இதை வந்து புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1/2 கிலோ மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ மைதா மாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3 முட்டையை வந்து உடைச்சி ஆட் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 3வது தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. கோழியப்பத்துக்கு கோழிக்கறி தாளிக்க போகிறோம். இதில் 100 ml நெய், 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் கருவேப்பிலை, ரம்ப இலை, 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதில் 20 கிராம் கர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/4 கப் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தாளிப்புலேயே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 5-6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த தாளிப்பு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்து பொரியணும். இதில் சின்ன வெங்காயமாக ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு நல்லா முருகிருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாதி போர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வெங்காய, தக்காளி, மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற கறியை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கறி, மசாலா, அதுக்கு மேலே கறி, 3 லேயராக இருக்கணும். அதுக்கப்புறம் இது மேலே வந்து 1/4 கப்பு தயிர் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உடனேவே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோழிக்கறியில் வந்து இந்த மசாலா, தயிர் எல்லாமே கோட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கலரி கறி மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் செய்கிறாங்க. கலரி கறியில் வந்து தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. இதில் தக்காளி ஆட் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் வந்து டேஸ்ட்டில் இது வந்து சான்ஸே இல்லை. கோழி அப்பத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். பரோட்டா, இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறாங்க. கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். கலரி கறியில் ஆட் பண்ணுற மாதிரி தான் முந்திரி பருப்பை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக 50 கிராம் முந்திரி பருப்பு இருக்கும். இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கறிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்கலாம் விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கோழியப்பம் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து இதில் ஒரு 100 கிராம் நெய்யை நல்லா உருக்கிட்டு நம்ம கோழியப்பம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவுலேயே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சுடுவாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ கோழியப்ப சட்டியில் மாவு ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம வேக வச்சுக்க வேண்டியதான். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இல்லை ஒரு 10 செகண்ட் தான், அதுக்குள்ளே குக்காய் வந்துடும். அதை வந்து நம்ம திருப்பி போடணும்னு அவசியம்லாம் இல்லை. இந்த மாதிரி மடித்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ தாங்க டேஸ்டான, சூப்பர் சாஃப்டான, வாயில் போட்டோன்னே கரையக்கூடியது. அப்படி சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி கறி வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். எங்கள் அம்மா தான் வந்து அத்தனை பேருக்கும் கோழியப்பம் சுட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு ஆனிவர்சரி டே. ஸோ அதனால தான் இவ்வளோ ஐட்டம் ஸ்பெஷலாக செஞ்சிருந்தேன். தம்பி ஒய்ஃபை வந்து கூப்பிட்டுருந்தேன். தம்பி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவனை வீட்டுக்கு கூப்பிடணும், சாப்பாடு கொடுக்கணும், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. கூடவே வந்து எங்கள் ஆத்தா, மச்சான், அதுக்கப்புறம் வாப்பா, அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் அப்படின்னா கோழியப்பம், கோழிக்கறி, அதுக்கப்புறம் பரோட்டா கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஜவ்வரிசியும் இடியாப்பமும் லாத்தா ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வட்டலப்பம். அவ்வளோதான். எல்லாரும் வந்து ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.